வெல்கம் டு மிகில்வேல் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 5.6 உள்ள சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் கொஷின் நம்பர் 11லேருந்து பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய். ஒய்யோட வேல்யூ கேட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே இருக்குது. ஸோ இதில் உள்ள எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும்? 180 டிகிரி வரணும். அதான் எழுதியிருக்கேன். சம் ஆஃப் ஆல் த ஆங்கிள்ஸ் அட் அ பாயிண்ட் ஆன் அ ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் 180 டிகிரி. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே உள்ள எல்லா டிகிரி ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். அப்போது அது மேலே உள்ள எல்லாத்தையும் எழுதுங்க. 60 டிகிரி ப்ளஸ் 3y மைனஸ் 20 டிகிரி ப்ளஸ் ஒய் டிகிரி ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 10 டிகிரி இஸ் ஈக்குவல் 180 டிகிரி. அப்போது 60 டிகிரி ப்ளஸ் 3y மைனஸ் 20 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 10 இஸ் ஈக்குவல் 180 டிகிரி. அப்போ 60 3y இது 4y இது 5y ஆயிருமா? இது மைனஸ் 20 இது ப்ளஸ் 10. ஸோ செப்பரேட் பண்ணால் மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் 180 டிகிரி. அப்போ 60 மைனஸ் 10 50 ப்ளஸ் 5y இஸ் ஈக்குவல் 180 டிகிரி. அப்போ 5y இஸ் ஈக்குவல் 180 டிகிரி மைனஸ் 50 டிகிரி ஆயிருமா? அப்போ 5y ஈக்குவல் டு 130 டிகிரி. அப்போ y ஈக்குவல் டு 130 டிகிரியை 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். Balance 6 5s are 30. அப்போ y equal to 26 degree. Question number 12. Find the value of z. z ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் z இருக்குது, இதில் இருக்குது. ஸோ நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே உள்ள ஆங்கிள்லாம் ஆட் பண்ண 180. ஒரு பாயிண்ட்டை சுற்றி எத்தனை ஆங்கிள் வந்தாலும் அதை ஆட் பண்ணால் 360. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது the sum of angles at a point is, இப்போ தான் பார்த்தோம் ஒரு பாயிண்ட்டை சுற்றி உள்ள ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் என்ன வரும்? 360 டிகிரி வரும்னு. அப்போ அதில் சுற்றி உள்ள எல்லாத்தையும் எழுதிக்கலாமா? 3z ப்ளஸ் 2z மைனஸ் 5 ப்ளஸ் z மைனஸ் z ப்ளஸ் 10 ப்ளஸ் 4z மைனஸ் 25 இஸ் ஈக்குவல் 360 டிகிரி. அப்போ ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணி எழுதிக்கோங்க. ப்ளஸ் 4z மைனஸ் 25 இஸ் ஈக்குவல் 360 டிகிரி. 3z 2z 5z இது ஒரு 6z இது ஒரு 4னா 10z. மைனஸ் 5யும் மைனஸ் 25 ஆட் பண்ணால் மைனஸ் 30 ஆயிரும். இது ஒரு ப்ளஸ் 10 இஸ் ஈக்குவல் 360 டிகிரி. அப்போ 10z 30 ப்ளஸ் 10 மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் 360 டிகிரி. அப்போ 10z ஈக்குவல் டு 360 டிகிரி. இந்த மைனஸ் 20 வந்தால் ப்ளஸ் 20 ஆயிரும். அப்போ 10z ஈக்குவல் டு 380 டிகிரி. அப்போ z ஈக்குவல் டு 380 டிகிரியை 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். 0 0 கேன்சல். அப்போ z ஈக்குவல் டு 38 டிகிரி. Question number 13. Find the value of x and y. x, y ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். RS parallel to PQ. இந்த RS வந்து இந்த PQக்கு parallel. So given RS parallel PQ கொடுத்துருக்காங்க. Considering the transversal RU. நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? இந்த RUங்கிற transversal நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போது ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா SOQ. ஸோ இந்த ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னா நமக்கு கிடைக்க ஒய்யோட வேல்யூ வந்து 25 டிகிரி. இங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கே வரும். ஏன்னா இது ரெண்டும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அப்போது ஒய் ஈக்குவல் டு 25 டிகிரி. ஏன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்ல. அடுத்து எஸ்டி இதை கம்பேர் பண்ண போகிறோம். அப்போது இந்த எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும்? 40 டிகிரி. x ஈக்குவல் டு 40 டிகிரி. இங்கே 40 இருக்குல்ல, அப்போ இங்கேயும் 40. ஏன்னா இது ரெண்டுமே என்ன தான்? இது ரெண்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் இது ரெண்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் தானே. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல். அப்போ எக்ஸ் வந்து 40 டிகிரி. SOQ அண்ட் POT ஆர் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்போது SOQவும் POT எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல். அப்போ SOQ இஸ் ஈக்குவல் அதே 40 டிகிரி தான். ஸோ அப்போ SOQ ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் வந்து டிரான்ஸ்வர்சல்.
அப்போ நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸோட வேல்யூ 40 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம், ஒய்யோட வேல்யூ 25 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். 2 parallel lines cut a transversal. அதாவது 2 parallel லைன் இருக்கு, அந்த 2 parallel லைனில் ஒரு transversal கட் பண்ணுது. அதுக்கு வந்து எம்னு கொடுத்துருக்கேன், இது என். இந்த transversal பேர் வந்து எல் கொடுத்துக்கலாம். ஓகேவா? பாருங்க, for each pair of interior angles on the same side of transversal, if one angle exceed twice the other angle by 48 degree, find the angle. அதாவது இதில் வந்து ஒரு ஆங்கிள் எக்ஸ் அப்படின்னா இன்னொரு ஆங்கிள் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்கன்னா, இதை விட பாருங்கள், ஒரு ஆங்கிள் வந்து ட்வைஸ் ஆஃப் தி அதர் ஆங்கிள் பை 48. ஒரு ஆங்கிள் எக்ஸ்னா இன்னொரு ஆங்கிள் ட்வைஸ்னால் 2x ப்ளஸ் அதோட ஒரு 48 டிகிரி அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான். ஓகேவா? let two parallel lines be m and n. இந்த m என்னும் parallel lines. இது ரெண்டு interior angles on the same side of transversal. ஸோ இது supplementary. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கணும், 180 வரணும். இப்போ x plus 2x plus 48. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து எக்ஸ், ஒரு ஆங்கிள் எக்ஸ்னு வச்சுட்டோம், இன்னொரு ஆங்கிள் வந்து அதே மாதிரி ட்வைஸ், அப்போ 2x, ட்வைஸை விட 48 அதிகமாக இருக்குது, அதனால தான் அப்படி போட்டிருக்கோம். எக்ஸ் ப்ளஸ் 2x plus 48 degree is equal 180 degree. X plus 2x, 3x plus 48 degree is equal 180 degree. அப்போ 3x equal to 180 டிகிரிலேருந்து 48 செப்பரேட் பண்ணிக்கோங்க. அப்போ 3x equal to 132 degree. அப்போ x equal to 132 டிகிரியை 3 ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 3s are 3, 4 3s are 12, balance 1, 4 3s are 12. அப்போ x equal to 44 டிகிரி. இப்போ ஒரு ஆங்கிள் x கண்டுபிடிச்சிட்டோம். ஒன் ஆங்கிள் x is 44 டிகிரி. இப்போ நம்ம அதர் ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். அதர் ஆங்கிள் 2x plus 48 டிகிரி is equal to xக்கு பதிலாக 44 plus 48. அப்போ 88 plus 48. அப்போ 136 டிகிரி. அப்போ இன்னொரு ஆங்கிளோட வேல்யூ என்ன, 136 டிகிரி. கொஸ்டின் நம்பர் 15. இந்த லைன் GH and IJ are parallel. இந்த GHும் இந்த IJயும் parallel. ஆங்கிள் 1ஓட வேல்யூ வந்து 108, ஆங்கிள் 2ஓட வேல்யூ வந்து 120 டிகிரி, 123 டிகிரி. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் XYZ. ஸோ ஆங்கிள் 1ஓட வேல்யூ, ஆங்கிள் 2ஓட வேல்யூ ஃபஸ்ட் எழுதிடலாமா? ஆங்கிள் 1ஓட வேல்யூ வந்து 108 கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் 2ஓட வேல்யூ வந்து 123 டிகிரி. இப்போ பாருங்கள், இந்த ஆங்கிள் 1ம் இந்த KGH இந்த ஆங்கிளும் லீனியர் பேர். ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே தானே இருக்குது, ரெண்டு இருக்குல்ல, அப்போ இது லீனியர் பேர். அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும், 180 கிடைக்கணும். அப்போ ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் KGH ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் 1ஓட வேல்யூ வந்து 108 டிகிரி ப்ளஸ் KGH ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ KGHோட வேல்யூ என்ன, 180 டிகிரி ஈக்குவல் டு 108 டிகிரி மைனஸ். ஸோ செப்பரேட் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு, 72 டிகிரி. ஸோ KGXோட வேல்யூ என்ன, 70 டிகிரி. கொஷினில் KGX வந்து எக்ஸ்னு வச்சுருக்கோம். ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆஃப் KGS இஸ் அ டிரான்ஸ்வர்சல். அப்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 72 டிகிரி கிடச்சிருச்சு. சிமிலர்லி இதே மாதிரி ஆங்கிள் 2வும் KHGயும் லீனியர் பேர். அப்போது இது ரெண்டே ஆட் பண்ண என்ன வரணும், 180 வரணும். ஸோ அதே தான். ஆங்கிள் 2ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க கொஷின்லையே, 123 டிகிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் GHK இஸ் ஈக்குவல் 180 டிகிரி. அப்போ GHK இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரிலேருந்து 123யை செப்பரேட் பண்ணிடுங்க. GHK இஸ் ஈக்குவல் டு 57 டிகிரி. இந்த GHA வந்து Y டிகிரி. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன, 57 டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது XYZ, இந்த எக்ஸு, இந்த ஒய், இந்த இசட்டு, இந்த மூணு வந்து ஒரு ட்ரையாங்கிளுக்குள்ளே இருக்குது. அப்போ மூணையும் கூட்டினா நமக்கு 180 வரணும். நம்ம எக்ஸு கண்டுபிடிச்சிட்டோம், ஒய் கண்டுபிடிச்சிட்டோம், இசட் கண்டுபிடிக்க போகிறோம்.
அப்போ XYZ வந்து 180 டிகிரி. சம் ஆஃப் 3 angles ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஒய்யோட வேல்யூ 57 கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு. எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்ம 72 டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோம். இசட்டோட வேல்யூ தான் தெரியாது. ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ ஆட் பண்ணால் 9, 129 டிகிரி ப்ளஸ் இசட் டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ இசட் ஈக்குவல் டு 180 டிகிரிலேருந்து 129 சப்ராக்ட் பண்ணிடுங்க. அப்போ இசட் ஈக்குவல் டு 51 டிகிரி. ஸோ இசட்டோட வேல்யூ என்ன? 51 டிகிரி. ஸோ கொஷினில் கேட்டிருந்த எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ மூணுமே நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். Question number 16. In the parking lot shown, the line that mark the width of each space of parallel. If angle 1 வேல்யூ கொடுத்துருக்காங்க, angle 2 கொடுத்துருக்காங்க. Find the x and y கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே தான் x இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே தான் angle 2 இருக்குது. இந்த angle 2 இந்த 65 எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது இந்த டிரான்ஸ்வர்சல் இது parallel, இது ரெண்டுக்கும் உள்ளே இருக்குது. அப்போ interior angle on the same side of transversal. So from the picture, angle 2 plus angle 65 ரெண்டும் ஆட் பண்ணால் 180 வரணும். எதுக்காகனா sum of interior angle same side of transversal. இந்த ரெண்டு parallel லைனுக்கும் இந்த டிரான்ஸ்வர்ஸ்க்கும் நடுவில் இங்கே இருக்குது. angle 2 வந்து கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க? கொஷினில் கொடுத்துருக்காங்க x plus 39 அப்படின்னு ப்ளஸ் angle 65 is equal 180 டிகிரி. அப்போ x plus 39 65 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 104 is equal 180 டிகிரி. அப்போ x equal to 180 டிகிரி மைனஸ் 104 டிகிரி. அப்போ x equal to 180லேருந்து 104 செப்பரேட் பண்ணால் 76 டிகிரி. x கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பிக்சரில் பாருங்கள், இதுதான் ஆங்கிள் 1. இதுவும் எப்படி இருக்குது பாருங்கள், ஆல்டர்னேட் ஆங்கிளாக இருக்கா? இது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது. அப்போ ஆல்டர்னேட் ஆங்கிள். அப்போது ஆல்டர்னேட் ஆங்கிள் 1 ஆங்கிள் 65 ஈக்குவல். என்ன ரீசன்? ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆங்கிள் 1 வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க கொஷின்லையே? 2x மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் 65. எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 76ன்னு. அப்போ இதில் 76 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மைனஸ் 3y ஈக்குவல் டு 65. 2 இன்ட்டு 76 என்ன வரும்? 152 டிகிரி மைனஸ் 3y ஈக்குவல் டு 65. அப்போ மைனஸ் 3y ஈக்குவல் டு 65. இந்த இதுங்க வந்தால் மைனஸ் 152 ஆயிரும். அப்போ மைனஸ் 3y ஈக்குவல் டு 65லேருந்து 152 செப்பரேட் பண்ணிட்டா மைனஸ் 87. மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்போ y ஈக்குவல் டு 87. இந்த 3 கீழே டிவைட் வந்துருமா? 1 3s are 3, 2 3s are 6, பேலன்ஸ் 2, 9 3s are 27. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? 27. சரி 29. 9 3s are 27. அப்போ ஒய்யோட வேல்யூ 29 டிகிரி. ஸோ கொஷினில் கேட்டிருந்த எக்ஸோட வேல்யூ 76 டிகிரி, ஒய்யோட வேல்யூ 29 டிகிரி. கொஷின் நம்பர் 17. ட்ரா நம்ம தான் ட்ரா பண்ண போகிறோம். ட்ரா 2 parallel lines. ஸோ நான் 2 parallel லைன் ட்ரா பண்ணிட்டேன். அண்ட் டிரான்ஸ்வர்சல். ஸோ நான் டிரான்ஸ்வர்சலும் ட்ரா பண்ணிட்டேன். இந்த லைனுக்கு பேர் கொடுத்துடலாமா? இதுக்கு நான் M, இதுக்கு N கொடுத்துருக்கேன். இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு நான் Lன்னு சொல்லி நேம் கொடுத்துட்டேன். மார்க் 2 கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். 2 கரஸ்பாண்டிங் ஆங்கிளை மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் என்ன? ஆங்கிள் A, ஆங்கிள் B. ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இப்படி தான் இருக்கும். இது ஆங்கிள் A, இங்கே வந்தால் இது இங்கே வரும். இது ஆங்கிள் B. மார்க் பண்ணிட்டேன்னா அடுத்து பாருங்கள், A வந்து 4x கொடுத்துருக்காங்க. அப்போ A ஈக்குவல் டு இங்கே 4x வச்சுக்கலாமா? B வந்து 3x + 7 கொடுத்துருக்காங்க. அப்போ B ஈக்குவல் டு 3x + 7 வச்சுக்கலாமா? ஓகே. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் எம்என் என்னும் பேரலல், எல் வந்து டிரான்ஸ்வர்சல், ஏவுமி கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் கொடுத்துறாங்க. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் என்னது? ஈக்குவல். ஸோ தே ஆர் ஈக்குவல். அப்போது ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போ 4xம் 3x + 7 எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஸோ 4x, இந்த 3x இங்கே வந்தால் மைனஸ் 3x ஆயிரும், ஈக்குவல் டு 7. 4x மைனஸ் 3x எக்ஸு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7 டிகிரி. எக்ஸு 7னா நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த 2 ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆங்கிள் ஏ என்ன? 4x. அப்போ 4 × 7 28 டிகிரி. அப்போ ஆங்கிள் பி என்ன?
3x plus 7. 3x பதிலா 7 plus 7. So 3 7s are 21 plus 7, 28 degree. ஓகேவா? ஸோ ஆங்கிள் பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 28 டிகிரின்னு, ஆங்கிள் ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 28 டிகிரி. கரெக்ட். ஆங்கிள் ஏவோட வேல்யூ 28 டிகிரி, ஆங்கிள் பியோட வேல்யூவும் 28 டிகிரி, எக்ஸோட வேல்யூ 7 டிகிரி. கொஷின் நம்பர் 18. இந்த ஃபிகர் ஏபி இஸ் parallel to சிடி. இந்த ஏபியும் இந்த சிடியும் எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது. அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நல்லா கவனிங்க, எக்ஸோட வேல்யூ வந்து 48 டிகிரி நான் சொல்கிறேன். எப்படின்னா இதுவும் பாருங்கள் உள்ளே தானே இருக்குது, அப்போ ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போது எக்ஸோட வேல்யூ 48. அதே மாதிரி கொய்யோட வேல்யூ நான் 60 சொல்கிறேன். என்ன ரீசன்னா அதே மாதிரி தான், ஆப்போசிட்டில் இருக்குது, உள்ள இருக்குது. ஸோ ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இதுவும் 60 இதுவும் 60 தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு தேவையானது ஏஇபி ப்ளஸ் 48 ப்ளஸ் ஒய். ஸோ அந்த ஏஇபிக்கு இந்த ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அப்போது given AB parallel CD, AD and BC are transversal. எக்ஸோட வேல்யூ என்னன்னா நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிட்டேன் 48 டிகிரின்னு. என்ன ரீசன்னா அது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் வந்து ஈக்குவல், அதனால் 48 டிகிரி சொல்லிடலாம். ஒய்யோட வேல்யூ என்னன்னா 60 டிகிரி. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இதுவும் அதே ரீசன் தான், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளில் ஏஇபி ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 48 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஏன்னா ட்ரையாங்கிள் ஆட் பண்ண 180 வரணும்ல. சரி எழுதிட்டேன். ஏஇபிக்கு எனக்கு வேல்யூ தெரியாது 48 டிகிரி, ஒய்க்கு நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் 60 டிகிரின்னு, ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போது ஏஇபி ஈக்குவல் டு 180 டிகிரி. இதை ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 108. அது அங்கே வந்தால் மைனஸில் வருமா? மைனஸ் 108 டிகிரி. அப்போது ஏஇபியோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்கு? 72 டிகிரி கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், எதுக்காக நான் இந்த ஏஇபி கண்டுபிடிச்சேன்னா இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த ஏஇபியில் இந்த கோணமும் இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே இருக்கா? இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மேலே வர எந்த ரெண்டு ஆங்கிளும் எத்தனை ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 வரணும். அப்போ இசட்டையும் இதையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 தானே வரணும். ஏன்னா அது ரெண்டு லீனியர் பேர். அதான் எழுதியிருக்கேன் ஏஇபியும் இசட்டும் 180 டிகிரி, ஏன்னா லீனியர் பேர். ஏஇபிக்கு நான் 72 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டேன். இசட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதுக்காக தான் இந்த வேலை நடந்துட்டுருக்கு. ஸோ 180 டிகிரி. அப்போ இசட் ஈக்குவல் டு 180 டிகிரியிலேருந்து இந்த 72 செப்பரேட் பண்ணிடுங்க. அப்போ இசட் ஈக்குவல் டு 108 டிகிரி. ஸோ கொஷினில் கேட்டிருந்த எக்ஸோட வேல்யூ 48 டிகிரி, ஒய்யோட வேல்யூ 60 டிகிரி, இசட்டோட வேல்யூ 108 டிகிரி என்ன செஞ்சுட்டோம்? நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கொஷின் நம்பர் 19. 2 parallel lines are cut by a transversal. நம்ம வரைய போகிறோம். ஸோ 2 parallel லைன் அதே மாதிரி தான், என்னன்னு பேர் கொடுத்துக்கலாம். ஒரு டிரான்ஸ்வர்சல் அதுக்கு எல்லுன்னு பேர் கொடுத்துக்கலாம். If one angle of a pair of corresponding angles can be represented 42 degree less than the 3 times of the other. அதாவது அந்த ரெண்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிளில் ஒரு ஆங்கிள் எப்படி இருக்கா? 42 டிகிரி லெஸ் தென், 42 டிகிரி கம்மியாக இருக்குது, 3 times the other. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் இதை நான் எக்ஸ்னு வச்சுட்டேன். 3 டைம்ஸ்னால் 3x, 3xலேருந்து 42 கம்மியாக இருக்குது. ஸோ இதுதான் நான் என்னுடைய ரெண்டு ஆங்கிள். இப்போது எக்ஸ் டிகிரி அண்ட் 3x மைனஸ் 42 டிகிரி ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அப்போ அது ரெண்டு ஈக்குவல். அப்போ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணிடலாமா? இந்த இடம் மட்டும் நீங்கள் நல்லா டவுட் இல்லாமல் கிளியர் பண்ணிட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு ஆங்கிள் வந்து ஒரு ஆங்கிள் எப்படி இருக்கா? 3 டைம்ஸ்லேருந்து 42 கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ஒரு ஆங்கிள் நமக்கு தெரியாது, அந்த ஒரு ஆங்கிள் எக்ஸ்னு வச்சுக்கலாம். அதில் அப்போ 3 டைம்ஸ்னால் 3x மைனஸ் 42. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 42. ஸோ இந்த 42 இந்த பக்கம் கொண்டு வரேன், 3x, இந்த எக்ஸ் இந்த பக்கம் போனால் மைனஸில் போயிடும். அப்போ 42 டிகிரி இஸ் ஈக்குவல் 3x மைனஸ் எக்ஸ் 2x. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 42 டிவைடட் பை 2 ஆயிருமா? 1 2 சார் 2, 2 2 சார் 4, இது டிகிரி, 1 2 சார் 2.
அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன 21 டிகிரி. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ 3 எக்ஸுக்கு பதிலாக 21 மைனஸ் 42. ஸோ என்ன வரும் நமக்கு 63 மைனஸ் 42. ஸோ 1 2 21 டிகிரி. அப்போது the corresponding angles are therefore corresponding angles. ஸோ 21 டிகிரி. இதுவும் நமக்கு 21 தான், இதுவும் நமக்கு 21 தான். கொஸ்டின் நம்பர் 20. இந்த given figure angle 8 வந்து 107. இந்த angle 8ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 107 டிகிரின்னு. வாட் இஸ் த சம் ஆஃப் தி angle 2 அண்ட் angle 4? angle 2 அண்ட் angle 4ஓட டோட்டல் வேல்யூ கேட்டிருக்காங்க. பாருங்கள், angle 8 வந்து 107ஆ, நான் angle 2வும் 107 போடுறேன். ஏன்னா இது ரெண்டும் என்ன ஆங்கிள், இது ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அதுவும் இல்லாமல் ரெண்டும் வெளியில் இருக்குது, உள்ளே இல்லை. அப்போது angle 2ஓட வேல்யூவும் என்ன தான் கிடைக்கும், given angle 8ஓட வேல்யூ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க 107 கொடுத்துருக்காங்க. நான் angle 2ஓட வேல்யூவும் 107 சொல்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னா angle 8 to angle 2 ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போது angle 4 பாருங்கள், இந்த 2 வந்து 107 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் angle 4மே 107 சொல்கிறேன். ஏன்னா இது ரெண்டு என்னது வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். அப்போ வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா angle 4ஓட வேல்யூ என்னவா தான் இருக்கும் 107. angle 2க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ angle 4ஓட வேல்யூ 107 டிகிரி தான். என்ன ரீசனா, வேர்ட்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவல். இப்போ நமக்கு angle 2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா, angle 4ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா. கொஷினில் கேட்டிருந்த 2 + 4ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போது 2 + 4 வந்து 107 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் இது வந்து 107 டிகிரி. 107 என்ன வரும் 214 டிகிரி. அப்போது angle 2 ப்ளஸ் angle 4ஓட வேல்யூ என்ன 214 டிகிரி. மற்றபடி இந்த 5 6 1 இந்த ஆங்கிளில் நம்ம கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. நமக்கு தேவை 2ம் 4ம், அது தெரிஞ்சால் நம்ம ஆட் பண்ணிடலாம். அதனால தான் இந்த 2 ஆங்கிள் மட்டும் கண்டுபிடிச்சோம். ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சுது, இந்த சாப்டர் முடிஞ்சுது. அடுத்த கிளாஸில் நம்ம 6th சாப்டர் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.